என் இனிய தமிழ் சொந்தங்களே வணக்கம். நம்ம இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே தமிழ் மொழியுடைய சிறப்பினை ஒவ்வொரு தமிழரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிறது தான். தமிழ் மொழியினுடைய ஆதாரமாக இருக்கிறது யார் தெரியுமா? தூணாக இருப்பது யார் தெரியுமா? திருவள்ளுவர், ஔவையார், அகத்தியார், பாரதியார், திருமூலர், இவங்கெல்லாம் தமிழ் மொழியினுடைய ஆதாரமாக இருக்காங்க. இவர்கள் வழங்கிய தத்துவத்தை நம்ம மூணாக பிரிக்கிறோம். உலக வாழ்க்கைக்கான தத்துவம் என்ன, பக்தி வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தந்த தத்துவங்கள் என்ன, ஆன்மீக வாழ்க்கையில் தந்த தத்துவங்கள் என்ன, மூணாக பிரிக்கிறோம். அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு தத்துவத்தை பார்ப்போம். முதல் தத்துவம் உலக வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பக்தி பற்றி அவங்களுடைய கருத்து என்ன, ஆன்மீகத்தை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர்கள் நமக்கு தந்த தத்துவங்கள் என்ன, அதில் ஒன்று மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த தமிழ் மொழி நம்மளை உருவாக்கும், சிறந்த மனிதனாக்கும், பெரிய பக்தனாக்கும், உன்னையே பகவானும் ஆக்கும். அந்தளவுக்கு தமிழ் மொழி தத்துவங்கள் நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. அதை உங்களோடு கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம். ஒரு தத்துவம் நடைமுறை வாழ்க்கையில் பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். பிறன்மனை நோக்கா பார்க்காம வாழ முடியாது. நோக்குதல் அப்படின்னா நோக்குதல்னா ஆசையோடு பார்த்தல், கவரும் எண்ணத்தில் பார்த்தல், ரசித்து பார்த்தல். அப்படி அந்த கொள்கையை வைக்கக்கூடாது, அந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது. பிறன்மனை நோக்கா, பிறகு சொந்தமான எந்த பொருளையும் ரசித்து பார்க்கக்கூடாது, அடைய வேண்டும் என்று பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காத உயர்ந்த நிலையை எனக்கு அருள வேண்டும், உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நமக்கு சொல்லி. பிறன்மனை நோக்கா, அது ஒரு பெரிய ஆண்மைங்கிறார். பேராண்மை வேண்டும் இறைவா அப்படின்னு, அது இறைவனிடம் வேண்டார். அது ஒரு மிகச்சிறந்த கொள்கை. ஒவ்வொரு தமிழரும் நம் வாழ்க்கையில் அன்றாட கடைபிடிக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.